எழுவதற்கு முன் மணிகண்டன் அவள் மீது ஏறி ஓர தாண்டவம் ஆடி அவளை அழித்தார். மகிஷாமுகி அரக்கியின் உடல் மிகவும் பெரியது. இப்படியே விட்டால் இவள் உடல் இன்னும் பெரிதாகி சூரிய சந்திரனின் ஒளி இந்த பூமியை மறைத்துவிடும் என்று எண்ணி மணிகண்டன் மகிஷாமுகியின் உடலை பாதாளத்தில் தள்ளி கற்களை போட்டு மூடினார். அப்படி கற்களால மூடி மகிஷமுகியை புதைத்த இடம்தான் இன்றைக்கு கல்லிடம் குன்றுன்னு அழைக்கப்படுது. மணிகண்டனின் யுத்தத்தை காண காளையோடு வந்தார் ஈசன். அந்த காளையை பக்கத்தில் ஒரு மரத்தில் கட்டி வைத்தார். அதனாலதான் இன்னைக்கும் அந்த இடம் காளை கட்டின்னு அழைக்கப்படுது. மகிஷாமுகி மேல மணிகண்டனோட பாதம் பட்டனால சாபத்திலிருந்து விடுபட்டால் லீலாவதி. சாப விமோச்சனம் பெற்ற லீலாவதி மணிகண்டனை வணங்கி, இனி நான் உங்களுக்கே அடிமை, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு கேட்கிறா. அதற்கு மணிகண்டன், மன்னிக்கவும், உங்களின் எண்ணம் நிறைவேறாது. இந்த அவதாரத்துல நான் பிரம்மச்சாரியாக தான் இருக்க போகிறேன். ஆனாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்குன்னு ஒரு கோவில் கட்டப்படும். அங்கு என்னை தரிசிக்க